ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு டக்குன்னு 2 நிமிஷத்தில் ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். புதினா ஒரு கட்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதில் இங்கே வந்து காஞ்ச மிளகா, அப்புறம் வந்துட்டு வெல்லம் ஒரு துண்டு, இஞ்சி ஒரு துண்டு, உப்பு, அவ்வளோதான். இதை போட்டு டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சியில் எல்லாம் எடுத்து ஒன்றா இது பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருக்க வேண்டியது தான். எந்த இதுவும் இல்லை, டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட்டு, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. மிக்சியில் வச்சு அரைக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா எப்படி டக்குன்னு அரைச்சாச்சு. இப்போ ஃபாஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த இதுவும் வதக்காமல் எதுவுமே பண்ணாமல் அழகாக ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி தான் எங்கள் அம்மாலாம் ஃபஸ்ட்டு அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க. வந்துட்டு அந்த அம்மியிலே சாதம் போட்டு பிசைஞ்சும் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அது.